ஸ்பெஷல். இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஈஸியா நல்ல காரசாரமான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காவையெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு நெல்லிக்காய் மேலே அங்கங்கே இந்த மாதிரி கீறி விட்டுடலாம். அப்படி பண்ணும்போது ஆவியில் வச்சு இந்த நெல்லிக்காவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொட்டையிலிருந்து எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு கலண்டு வந்துடும். எல்லா நெல்லிக்காவையும் கீறி வச்சாச்சு. இனி இதை இட்லி தட்டில் வச்சு இல்லைன்னா ஏதாவது ஸ்டீமரில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, ஒரு 10 இருந்து 12 நிமிஷம் வேக வச்சா போதும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த நெல்லிக்காவோட தோல்லாம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு பழுப்பு கலர் மாதிரி ஆகிரும். இது இப்போ நல்லா குக் ஆகியிருக்கு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இது லைட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொட்டையிலேருந்து அந்த சதையை மட்டும் தனியாக எடுக்கலாம். பாருங்கள், வேக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தனியாக எடுக்கும்போது ஈஸியாக கலண்டு வந்துடும். இதை நீங்கள் முழுசாக அப்படியே கூட போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சதையை மட்டும் தனியாக எடுத்து அப்படியும் போடலாம். எப்படி போட்டாலும் ஊறுகாவுக்கு நல்லா வரும். நெல்லிக்காவோட ஃப்ளெஷ்ஷையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இனி ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1/4 கப்பிலிருந்து 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் விடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கூடவே பொடியாக நறுக்குன ஒரு 2 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடலாம். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. பூண்டுலாம் நல்லா பொரிஞ்சு லைட்டாக ஒரு பொன்னிறமாக ஆனதும் அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி போடலாம். வத்தல் பொடி உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காயப்பொடி, எல்லா பொடியையும் போட்டு ஒரு 1/2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வேக வச்ச நெல்லிக்காய் துண்டுகளை இந்த மசாலா பொடியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா பொடியுமே நல்ல வறுத்து அரைச்ச பொடி தான். உங்ககிட்ட வறுத்து அரைச்ச பொடி இல்லாமல் பேக்கெட்டில் வாங்கின பொடி இருந்ததுன்னா அதை ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 1-2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊறுகாய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஊறுகாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெந்தய பொடி சேர்க்கும்போது நமக்கு இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வினிகர் சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஊறுகாய் இருக்கும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், சூப்பரான ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு. ஊறுகாய் நல்லா ஆறுன அப்புறமா எடுத்து காற்று போகாத கண்ணாடி ஜார்களில் அடைச்சி வச்சிடலாம். ஊறுகாய் எடுக்கும்போது மேல் பகுதி உங்களுக்கு வறண்டு போனது மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த பாட்டிலை நல்லா குலுக்கி விட்டுக்கங்க. எப்பவும் ஊறுகாய் எடுத்தாலும் தண்ணி ஒன்றும் இல்லாத ஸ்பூனை போட்டு ஊறுகாய் எடுங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்பூனில் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா ஊறுகாய் சீக்கிரமே கெட்டு போகிடும். ஸோ அந்த ஸ்பூனில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, வீட்டிலே எப்படி ரொம்ப ஈஸியாக நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.